பீன்ஸ் ஸ்ப்ரிட் கோதுமை பொங்கல். பீன்ஸ் ஸ்ப்ரிட் 100 கிராம், கோதுமை 100 கிராம், இஞ்சி ஒரு துண்டு பீஸு, பெருங்காயம் சின்ன 1/4 டீஸ்பூனு, முந்திரி 7 நம்பரு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை. கோதுமையை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை வாஷ் பண்ணி வச்சு பீன்ஸ் போட்டுப்போம். பெருங்காயத்தை போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றிக்குவோம். மூன்றரை கப்பு தண்ணி. இதால் தான் கோதுமை வாழணும். 1 கப்பு கோதுமை, இதால் 3.5 கப்பு தண்ணி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி வச்சு 2 ஸ்பூனு கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குவோம். இப்போ நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வைப்போம். குக்கரை மூடி வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பில் வைப்போம். 3 விசில் கரெக்டாக. பீன்ஸ் ஸ்ப்ரிட் கோதுமை பொங்கல் அது வெளியே அடிக்கிறதுக்கு இல்லாமல் சில அது தேவையான சட்னி ரெடி பண்ணுவோம். தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி, மதுரை சட்னி இது பேர். 1 வெங்காயம், 3 பூண்டு, 2 மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. வெங்காயத்தை வெட்டி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வெட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறோம். வெங்காயத்தை சும்மா பொன்னிறமாக வதக்கி எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னும் வதக்கும் கொஞ்சம் நேரம். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதக்கிடும். ஆறிடுச்சு. அரைச்சிக்கலாம். மிக்ஸி பொட்டுக்கல் போட்டுக்கலாம். ஒரு தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். சட்னி அரைச்சாச்சு. தண்ணி மாரி தாங்கணும் இந்த சட்னி. தாளிப்பு போட்டுக்கலாம். வடவன் தாளிப்பு தான். ஆயில் பற்ற வச்சாச்சு. கடாய் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூனு எண்ணெய் காயிட்டும். ரெடி வச்சு போடுறோம் வடவத்தை. தாலி போட்டாச்சு. எல்லாம் ஒரு 4-5 விசில் விடுங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து தாளிப்போம். எல்லாம் தண்ணி சுண்டிச்சு பாருங்கள். இந்தமாரி வந்தவொடனே எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டு தாளிக்கலாம். இப்போ தாளிப்பு போடலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஆயில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாம் மெல்ட் ஆகட்டும். காஞ்சிடுச்சு. கத்தி போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடல.
தாளிப்பு போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடியாச்சு. இது 2 பேருக்கு போதுமானது. பீன்ஸ் ஸ்வீட், கோதுமை உப்புமா, முளைக்கட்டிய பயிறு, அதான் பச்சை பருப்பு. பிளேட்டில் செட் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட்டிங் ரெடியாச்சு.